வந்துட்டு கிராணி 3 தான் விளையாட போகிறோம். ஈஸி மூடில் போகலாமா ப்ராக்டிஸ் மூடில் போகலாமான்னு குழப்பமாக இருக்குது. சரி ஈஸி மூடில் போவோம். ஈஸி மூடில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இந்த கிராணி 3ல மட்டும். என்னன்னா கீழே நம்ம சத்தத்தை வர வச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்டு திறந்து போக போகிறோம். சட்டுன்னு தரங்கடா. கிராணி வீட்டுக்குள்ள தான் போகிறோம் தெரியுது இல்லை. நம்ம இப்போ உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். போயிட்டோம். ஸ்கிப்பின்ற கொடுப்போம். என்ன தெரியவா போகுது. நம்ம ஆல்ரெடி கிராணி 3 விளையாடி இருக்கோம் இல்லை லக்கி? ஆமாம் லக்கி. நீ இப்போ ஏதோ தேடிட்டு இருக்க. என்ன தேடிட்டு இருக்கா? மார்பிள்ஸ் கேமா? தொலைஞ்சு போச்சா? திரும்பியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா யாராவது? ஜாலியாவா? பக்கு பக்குன்னு பயத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தா நைட் நேரத்தில் வேற. ஆமாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இது நைட் நேரத்தில் விளையாடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். நிறைய முறை விளையாடிருக்கேன். கிராணி கனவுல வந்துடும்மா. ஏதாவது பார்த்தா வர சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்து ஏதோ சவுண்டு கேட்டது இப்போ. எனக்கு அந்த சவுண்டு கேட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அதனால தான் நான் இங்கே ஒழிஞ்சிருக்கேன். யாரோ பார்த்தா மாதிரியே இருந்தது. யாருமே இல்லை. ஓகே இப்போ நம்ம சத்தத்தை போட்டுட்டு மேலே போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம். இந்த கபோர்டுக்குள்ள போய் உடைஞ்சுக்கிட்டா அவ உடைஞ்சு உடைஞ்சு பார்த்துக்கிட்டா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கிராணி 3, கிராணி 2, கிராணி 1 இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு கிராணி 1 பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கிராணி 2 பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராணி 3 பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? கிராணி 4 பிடிச்சிருந்தா ஓடி போயிருங்க. கிராணி 4 நம்ம போடல, சும்மா சொல்லுவோம் மம்மி. சரி இப்போ வந்துட்டு தாத்தா ரூமுக்கு போகலாமா இல்லை பாட்டி ரூமுக்கு போகலாமா? தாத்தா ரூமுக்கு போயிட்டோம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இருக்கணும் எதுவுமே இல்லை. அதாவது வராங்களா? தாத்தா தலை வெட்டி. ஆமாம் தாத்தா வந்துட்டு எனக்கு இங்கே இந்த பெட்டு கடையில் ஒளிஞ்சிருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் வந்தார்னா அவர் வந்து தூங்குவார். கன்னை ஓரத்தில் வச்சுட்டு அந்த கன்னை பிடுங்கி அவரையே சுட்டுட்டு அதுக்கப்புறம் கிராணி வர்றதுக்கு முன்னாடி உடனே அமோ லோட் பண்ணி அது கிராணியும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேடுற வேலையை ஆரம்பிக்கணும். எஸ்கேப் வந்துட்டு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வரைக்கும் நான் ஒரு எஸ்கேப் கூட ஈஸி முல்ல பண்ணதே இல்லை. நான் பாஸ் போட்டுக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ கிளவி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இப்போ வீடியோ எடுத்து ரிட்டர்ன் போகுது. தாத்தாவையும் கொஞ்சம் கூப்பிட்டு விடு கிளவி. நான் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது அதுக்காக. மம்மி வெளியே போ. இது தாத்தா வந்துட்டு இங்கே தூங்குவார். அவர்கிட்ட அந்த கண்ணை பிடிக்க நிறைய சுட்டு. ஆனால் இல்லை 2 ஆமோ தான் லோட் பண்ண முடியுமா, 3 ஆமோ லோட் பண்ண முடியுமா? ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராணி 4ல் வந்துட்டு நம்மளால் சிலிண்டரினாவை சுட முடியும். தெரியுமா? சிலிண்டரினாங்கிறது ஒரு ஆவி, அதையே சுட முடியும். ஐயோ தாத்தா அம்மா சிலிண்டரி அது வந்துட்டு 4ல் தான் பண்ண முடியும். 4 கிராணி 4 எனக்கு வந்துட்டு வரவே மாட்டேங்குது. எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி விளாட்ணும் கூட தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், விளையாடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அதே மாதிரி கிராணி 5 வந்துட்டு நான் அந்த கிராணி 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேண்டாம். ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு வெளில போயிடலாம் அசால்ட்டாக. ஆனால் என்ன பயம்னா வெளில யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சப்பான்னு ஒரு அடி. அதே மாதிரி நம்ம ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அடியில் பூந்து அடிச்சிருவாங்க. ஓகே போகலாமா? யாராவது இருக்கீங்களா? லவ் பண்ணலாமா வேண்டாமா? யாராவது இருக்காங்களான்னு வேறு தெரியல.
பாட்டியும் தாத்தாவும் இருப்பாங்க. அதான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்கே இருக்காங்கன்னுக்கு ஏதாவது அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. கிராணி இதில் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. சொல்லுங்க மம்மி. கிராணி சாப்டர் 1ல் கிராணி ஒரு வீட்டில் இருக்கும், கிராணி சாப்டர் 2ல் வேறு வீட்டில் இருக்கும், கிராணி சாப்டர் 3ல் வேறு வீட்டில் இருப்பாங்க. இதில் எந்த வீடு தான் கிராணியோட வீடு? அது பேய் மம்மி, எல்லா வீட்லையும் இருக்கும். ஆமாம், அது அந்த வீட்டில் எது அதோட ஒரிஜினல் வீடுன்னு கூட தெரியல. கிராணி மட்டும் இருக்கிறது தான் ஒரிஜினல் வீடாக இருக்குமோ? இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கு. தாத்தா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தாத்தா, பேசிட்டு டைம் ஓட்ட முடியாது தாத்தா. தாத்தா தாத்தா தட வெட்டி சூப்பர். இப்போ ஐயோ தாத்தா வராரு பார்த்துட்டாரா? தாத்தா வராரு, ஜஸ்ட் மிஸ்ஸு பார்த்துட்டாரே. வந்து தூங்குறாரு. கண்ணை வச்சு போட்டு தள்ளிடலாம். ஓகே, வா கிளவி வா. அப்பாடா, எனக்கு இப்போ வந்துட்டு இந்த இதை வந்துட்டு போயிட்டு இந்த கன்னை வந்துட்டு ஒரு பிளேஸில் ஒளிச்சு வைக்கணும். எத்தனை போயிட்டு. ஆமாம், இந்த கன்னை ஒரு பிளேஸில் ஒளிச்சு வச்சாதான் அவரால் இதுக்கப்புறம் வந்துட்டு சர்வைவும் பண்ண முடியும். போயிட்டு இப்போது இதை வந்துட்டு ஒரு சேஃபான இடத்துல இங்கே போட்டு வைப்போம். பின்னாடி என்னடா திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேனா? இருங்க, இங்கே போட்டு வைக்க போகிறேன் நான். இங்கே தாத்தாவாலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது கீழே போய் விழுந்துருச்சு. இப்போ நான் கீழே எடுக்கிறதுக்குள்ளே அவங்க முழிச்சிருவாங்களே. இப்போ கண்ணை மட்டும் காத்தா யாரை பார்த்துட்டாங்க. நான் இப்போ வந்துட்டு ஸ்லோவாக பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். என்ன கதவும் திறந்துருக்கு. இங்கே போட்டாச்சு. இப்போ யாராலையும் எடுக்க முடியாது. இப்போ யாராவது வந்து எடுங்க, உங்களுக்கு இருக்கு. இப்போது வந்துட்டு வெப்பனுக்கு யாராவது கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் எந்திரிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இங்கே சத்தத்தை போட்டு எல்லாரையும் வர வச்சா எல்லாரும் வந்துட்டு அப்படியே எங்கே போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கன்னோட ஆமோ இங்கே இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். வேகமா ஓடு மம்மி, ஸ்லோவா போனா பூரதானே அடிக்கும். ஓ மம்மியோ, என்ன பேசவே மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி மக்களுக்கு என்ன பண்றான்னு தெரியும். அது எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப மும்முரமாக இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கு, அதனால தான் நான் பேச மாட்டேறேன். நீ பேசேன். நீ பேசேன் காமெடியாக கொடு. நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் இந்த பயமாக இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி. இங்கே ஒரு சத்தத்தை போடுவோம். ஓகே, நீ கொஞ்சம் டம்மிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆமாவும் நம்மளுக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை மம்மி, பிரச்சனை யாருக்கு பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, எங்க பிரச்சனை? இப்போ இந்த கிளவியா இங்கே வர வைக்கட்டா? எங்கடா போச்சு கண்ணு? எங்கே போச்சு? கண்ணு எங்கே போச்சு? கண்ணை காணோங்க. My gun is gone. My gun is gone. My gun is gone. My gun is gone. இப்போ வந்துட்டு இங்கே சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சு கிராணியை உடனே சுற்ற வேண்டியதான்.
அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் தாத்தாவை சுட்டுட்டு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பியும் கன்னை ரீலோட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒழிச்சு வைக்கலாம். எப்படி என்னோட ஐடியா? என்ன சுட்டுட்டாளே என்ன சுட்டுட்டாளே. செத்துட்டா செத்துட்டா. செத்துட்டாளே கிராணி செத்துட்டாளே. கிராணிய கொண்ட சொல்லி முடிச்சு. வேண்டிதுவே அவ செத்ததால் வாடு வெங்காயமா. சை, இப்போ கன் இருக்கும் தாத்தா கிட்ட. இப்போ நம்மளால எப்படி செத்துட்டேன் நான். ஆக்சுவலி நான் செத்துட்டேன். ஓகே, அந்த வீடியோ அதோட முடிச்சுக்கோ. எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு. இல்லை இன்னும் சேர்க்கல. டே 2. டே 2வா? சரி, ரொம்ப நேரம் ஆரம்பம் இருந்தால் பாஸ்போர்ட் விளையாடு. ப்ராக்டிஸ் முன்னால் கொஞ்சம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஈஸியாக எஸ்கேப் ஆகக்கூடாது மம்மி. ப்ராக்டிஸ் மூட் போகலாமா மம்மி? ப்ராக்டிஸ் மூட் போகலாமே லக்கி ஒரு தடவை. நம்ம இந்த இருங்க, நம்ம இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒன்று சொல்லுங்கள். ஒன்று பண்ணலாம் லக்கி. நம்ம இப்போ ஈஸி மூட் போனாலும் இப்போ ப்ராக்டிஸ் மூட் போகலாம். ப்ராக்டிஸ் மூடில் ஒரு நாள் அவுட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு ஹார்ட் மூட் போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மூட் போகலாம். அதில் எல்லாத்துலேயும் ஒரு நாள் நம்ம அவுட் ஆகி வீடியோவை எடுத்து போடுவோம். ஒரே ஒரு நாள் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் மூட் போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு நாள் அவுட் ஆடு மம்மி. அப்போ இந்த வீடியோ முடிச்சிடு. ப்ராக்டிஸ் மூட் வீடியோ தனியாக போடலாம். ஐயோ, ப்ராக்டிஸ் மூட் போயிட்டேனே. வீடியோ முடிச்சிடு. டாட்டா சொல்லிட்டு முடிச்சிடு. அப்போ தனியாக போடலாம். இல்லைனா நம்ம ஹார்ட் மூட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் மூடில் ஈஸியாக தோற்றிடலாம். அதை போட்டுடலாமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில்? இப்போ அது பாஸில் இருக்கா ப்ளேயில் இருக்கா? பாஸில் தான் இருக்குது. சாரி, ப்ளேயில் தான் இருக்குது. ஆனால் அப்போ முடியும் மம்மி. முடிக்கிட்டா அப்படிங்கிற. எஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் எந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். இருங்க.